friends, நான் உங்கள் குணேஷ். ஸோ டுடே என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான எலக்ட்ரிக்கல் வரையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து 4-வே ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4-வே ஜங்ஷன் ஒன்று எடுத்துங்க. ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் பைப்பு கட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, நான் தேவையான சைஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ 4 பைப்பு கட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பைப்பு நான் லாக் பண்ணிடுறேன் அந்த ஜங்ஷனில், 4-வே ஜங்ஷனில். லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் வே ஜங்ஷனை எடுத்துங்க. ஸோ அந்த சிங்கிள் வே ஜங்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணுறேங்க. ஓகேவா? நான் இந்த பேரெலாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேரெலாம் ஞாபகமாக வச்சுங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பைப்புக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும்ல, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாம்பை போடணும். மாற்றி போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும். நான் சூஸ் பண்ண பைப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு. அதுக்கேற்ற கிளாம்பை போட்டு 1 இன்ச் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நான் டைட் பண்ணிட்டேன். ஓகேவா? மிஷின் வாங்குறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட அன்பாக்சிங் பார்க்கணுச்சுன்னா ஐ பட்டன் லிங்க் தானே, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் நான் ட்ரை பண்ணேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீடியோ டியூரேஷனுக்காக தான். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தேவையான கிளாம்ப் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். மறக்காமல் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின். ஸோ மறக்காமல் டைட் பண்ணுறேங்க. கொஞ்சம் நாளாக வீடியோ போடல, தெரியும் ரொம்ப காண்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு அரை அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஒரு பிட்டு கட் பண்ணிங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5-வே கேன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ டைப் பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக அளந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்ஷாப்பெல்லாம் கட் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இலை பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதை காட்ட முடியல, ஏன்னா டியூரேஷன் தான். நீங்கள் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. இது வந்து கொஞ்சம் அடிஷனல் சேஃப்டி. இது நீங்கள் கிளாம்பே போடலாம் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5-வே கேன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரூ சேர்த்திடுங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ கரெக்டாக போட்டுருங்க. 4 ஸ்க்ரூ இருக்குது, 4த்தையும் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூலாம் பக்கா போட்டாச்சு. ஸோ இந்த பெண்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ போகும்போது சொல்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-வே கேன் பாக்ஸ் எடுத்துங்க. இது வந்து 6-வே, அதாவது 6 சுவிட்ச் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகே, எல்லாத்தையும் நான் போட்டு லாக் பண்ணிட்டேன். ஏன் அது காட்டலனா கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒயரிங் பண்ணிடலாம். ஸோ ஒயரிங் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழுந்து கட் பண்ணிக்க. இந்த மாதிரி தான் அழுக்கணும். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நிறைய காயில் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட தள்ளலாம். இது 2 பேராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார் கேஸ் லைட்டிங் ரெட் கலர் ஒயர். ஓகேவா? ஸோ அழுந்து கரெக்டாக கட் பண்ணிங்க. மீதி இருக்க ஒயர் எடுத்து வரமாக வச்சுருங்க. கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து 2 பேராக இருக்கணும். அந்த முனைப்பகுதி வந்து கட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு ஆப்போனேட் இருக்குல்ல, அது கட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வேறு அளந்து கட் பண்ணிங்க. இது அளக்கிறது தனிப்பட்ட விருப்பம் தான். நான் உங்களுக்கு அளந்து காமிச்சா தெளிவாக புரியும்ல, அதனால் காமிச்சேன். இதையும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்றா டேப் பண்ணிவிடுங்க. இது வந்து லைட்டிங், இது வந்து ஃபேனு. ஓகேவா? க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுமே யூஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் டேப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அது முனைப்பகுதி வந்து நான் கட் பண்ணல. அது ஏன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு புரியும். இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அளக்கலை, ஏன்னா ஒயரோட லென்த் அதிகமாக தான் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வச்ச மாதிரி டேப் பண்ணுங்கள். பக்காவாக இருக்கும். அப்போ தான் உள்ள ஒயரிங் தள்ளுறதுக்கு. இந்த 2 ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு டேப் அடிச்சிருங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் லாஸ்ட்டாக கூட சொல்கிறேன் நான். ஓகேவா? ஏன்னா ஸ்டார் கேஸோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் ஒயர் இருக்குல்ல, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால் இந்த 2 ஒயர் நான் டேப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணது வச்ச ஸ்டார் கேஸையும் இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு போகிற ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு டேப் பண்ணுறேங்க. 2 செட் ஆஃப் ஒயரையும் வச்சு ஒன்றா டேப் பண்ணுறேங்க. இப்போ 2 பேர் செட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், டேப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா அடுத்தது என்னென்ன ஒயர் நம்ம தள்ள போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம நியூட்ரல் தேவை. ஸோ இருக்கிற 4 பாயிண்ட்டுக்கு நியூட்ரல் தள்ள வேணும். ஸோ அதனால் லென்த்துக்கு மட்டும் ஃபஸ்ட் நம்ம தள்ளிடலாம். இந்த ஜங்ஷன் வரைக்கும் நியூட்ரல் இருந்தால் போதும். ஸோ அந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் நியூட்ரல் நம்ம போட்டுக்கலாம். இந்த நியூட்ரல் தான் நம்ம அங்கே போன எடுத்து வரதுக்காக ஒரு மார்க்கிங்காக ஒரு டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து சாக்கெட்டுக்கு போகிற நியூட்ரலாக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அழகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பாயிண்ட்டு L1, அந்த லைட்டிங் பாயிண்ட்டு அதை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் L2 அந்த லைட்டிங் பாயிண்ட்டையும் அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லென்த்தாக இருந்தால் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. ஏன் ப்ரோ இவ்வளோ கலர் கோட் யூஸ் பண்ணிட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும், எந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து டேப் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எதனா ஒரு ஒயரை தள்ளுறதுக்கு மறந்துட்டோமானோ செக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன் டைம் தான் வந்து நம்ம தள்ளணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்கை தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளிட்டு இருக்கக்கூடாது. அது நல்லது இல்லை. அது எல்லா ஒயரும் இழுத்ததுக்கப்புறம் எந்தெந்த ஒயரை எடுத்து விடணும்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அது ஏன்னா இங்கே எடுத்து விட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த பாயிண்ட்டுக்கும் லைட்டிங் பாயிண்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லைட்டிங் பாயிண்ட்டுக்கும் அந்த ஒயர் போகணும். அதனால் எடுத்து விட்டு நான் முடிச்சு போட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஒயரையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபேன் பாயிண்ட்டு சென்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபேனு. இது வந்து ஸ்டார் கேஸ் அவுட்புட் வந்து அந்த 5-வே கேன் பாக்ஸ்லேருந்து தான் வரும். அதனால் அந்த ஒயரை நான் தள்ளிடுறேன். இப்போ நான் தான் சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் பிகினருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டேப் பண்ணியிருந்தல நியூட்ரல் ஒயரு கரெக்டாக அந்த டேப் அடிச்சது நான் எடுத்து விட்டேன். ஸோ அது வந்து லைட்டிங்க்கு அதுக்கப்புறம் போகக்கூடாது. ஓகே, இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு ஒயர் வந்து வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டார் கேஸ் லைட்டிங்க்கு இங்கேருந்து போகணும் அந்த ஒயரு. அதனால் அதை மறக்காமல் நான் டேப் பண்ணி தள்ளிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் முன்கூட்டியே அந்த பிளான் பண்ணிடணும். இந்த பைப்பில் இத்தனை ஒயர் தான் போகுது அப்படின்ட்டு ஒரு பிளானிங் வச்சுக்கணும். ஒயரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயராக தள்ளிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, நிறைய ஒயர் டேமேஜ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 ஒயரை என்ன பண்ணலாம், முடிச்சுலாம் கழட்டி விட்டுட்டு இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த லைட்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், அடிஷனலாக வந்து ஒரு நியூட்ரல் வச்சுருக்கேன். ஸோ அந்த நியூட்ரலும் கூட சேர்ந்து தள்ளிடுறேன். தள்ளிட்டு ஒரு முடிச்சு போட்டுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ரிவர்ஸில் ஒயர் வலிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் எல்லா ஜங்ஷன்லையும் முடிச்சுன்னு ஒன்று வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக ஃபீல் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அந்த மாதிரி டைமிங்லாம் இருக்குது, ஸ்பீட் டைமிங், அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுருங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டேன், அந்த நியூட்ரல் வரையும் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஜாயிண்ட்டு போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டுரும். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டுக்கங்க. நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அந்த ஒயர் 2 ஒயர் வெளியே வந்துடணும், அது மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, ரவுண்ட் ஷீட்டு போகிறதுல வந்து ரொம்ப அடிஷ்னல் நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரல் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 4த்துக்கும் ஒரே நியூட்ரல் தான். நான் ஒரு நியூட்ரல் தரல நல்லா ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட பிளாக் கலர் வரையில் டேப்பு தனியாக அடிச்சு வச்சுருந்தேன் மார்க்கிங்காக. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாயிண்ட்டை போட்டுருங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி போட்டுருணும் அதேமாதிரி போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா, ஸோ ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், பக்காவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னொரு நியூட்ரல் கூட இருக்குது, அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். பட் நான் அந்த ஒயரிங்கை நான் டிஸ்டர்ப் பண்ணல. தாங்கம்மான்னு கேட்டிங்கன்னா நான் லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவுட்புட் மட்டும் வந்து 1 ஸ்கொயர் ஒயர் போட்டுட்டேன். ஆனால் நியூட்ரல் மட்டும் 1.5 தள்ளியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்படி லோடு ஹெவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் இன்னொரு நியூட்ரலும் தள்ளிக்கலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை, நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹோல்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்லீவ் எடுத்துருங்க. வீடியோ டியூரேஷனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இவ்வளோ ஸ்பீடு நான் காமிச்சிட்ருக்கேன். ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்க்யூட் டயக்ராம் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் தான் இருக்கும். ஸோ இந்த 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கண்டிஷன் நான் சொல்லுவேன். நான் இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லிட்டு மார்க்கிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஓகேவா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டைட் பண்ணிங்க. அந்த ரெண்டு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் ஒர்க் ஆகும், எப்படி வேணால் மாற்றி கொடுத்துடலாம், எந்த தவறும் இல்லை. பட் வந்து ஐடென்டிஃபை இல்லை என்ன மார்க்கிங், இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேவா, ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நான் போட்டுட்டேன், எல்லா ஹோல்டரையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்க சென்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட் வரப்போகுது. ஸோ அதனால் நான் போடல. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ண போகிறேன்னா சுவிச்சஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம். சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இருக்க அந்த எட்ஜஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் வீடியோவில் வந்து ஷூட் பண்ண விட்டுட்டேன் நான் தெரியாமல், சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த பேனலையும் பார்த்துங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் வாசர் எல்லாமே அந்த சுவிட்சிலே கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாட்டி லாக் பண்ணுறேங்க. ஓகேவா, இப்போ சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறீங்களா ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தலைகளாக போட்டிங்கன்னா சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறிடும். இன்புட் அவுட்புட் மாத்திரனால மாறாது, சுவிட்சை தலைகளாக போட்டிங்கன்னா தான் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறிடும். எப்போ வந்து சுவிட்சு டேரக்ஷன் அதிலே லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. ஓகேவா, அதுக்குன்னு கொடுத்துருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5-வே கேன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டு, ஒரு சிங்கிள் வே சுவிட்ச், 2 2-வே சுவிட்ச், ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் போட்டிருக்கேன். மொத்தம் 5 இருக்குது. கனெக்ட் பண்ணிட்டீங்களா, இதுதான் சிம்பிள். இது ஒரு ஸ்க்ரூ டைப் பாக்ஸ், ப்ரெஸிங் டைப் இல்லை, ஸ்க்ரூ டைப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணோம், சாக்கெட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோம். சுவிட்சிலேருந்து அவுட்புட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயர் எடுத்து போட்டுக்கிறேன். அது எடுத்துன்னு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் எல்லுன்னு மென்ஷனாக இருக்கும். எல்லுனா லைன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபேஸ், நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி டைட் பண்ணுறேங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஒயர் மட்டும் தனியாக எடுத்து விட்டுருக்கோம். ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து, அந்த கலர் கோட் இருக்கா, அந்த ஒயரை வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். இப்போ நான் ஃபேஸை மட்டும் எடுத்து நான் இது பண்ணுறேன். சுவிட்சோட இன்புட் அதாவது கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுறேன். ப்ரோ ஸ்டார் கேஸுக்கு 4 ஒயர் தள்ளியிருக்குமா, அந்த ஒயர்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் கையை வைக்கக்கூடாது. ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எர்த்தை நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எர்த்து வந்து க்ரீன் கலர். ஓகே, நான் எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ வந்து புரியல, ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்கள். ஸோ நம்ம எர்த்தும் கனெக்ட் பண்ணிட்டோம், ஓவரால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இன்புட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சுவிட்சில் சாக்கெட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வரணும், அதை ஞாபகம் வச்சிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேஸோட பேர் லீடிங் ஒயரிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரிச்சிடலாம். பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் டேப் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்டார் கேஸ் ஒயர்னு. ஃபியூச்சரில் வேறு எதனா ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஹேண்டில் பண்ணணும்ல, அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக ஒரு மார்க்கிங்காக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் க்ரீன் கலர் ஒயர் 2த்தையும் இது பண்ணிடுறேன். அதேமாதிரி ரெட் கலர் ஒயரை நான் பிரிச்சிடுறேன். ஓகேவா, க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு, டாப் டு பாட்டம் தான் கொடுக்கணும், சென்டரில் கொடுக்கக்கூடாது. டாப் அண்ட் பாட்டம் அந்த க்ரீன் கலர் வரை நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா 2 கனெக்ஷன் இருக்குது. ஒரு தடவைக்கு இப்போ நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, இல்லை ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார் கேஸோட ஒயரிங் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, 2-வே சுவிட்ச் கனெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார் கேஸ்னால் 2-வே சுவிட்ச் கனெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ரெட் கலர் வரையும் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து லைட்டிங் பாயிண்ட்டு, டாப் டு பாட்டமே சென்டரில் கனெக்ட் பண்ணக்கூடாது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் அவுட்புட் தான் போகணும். ஸோ சென்டரில் வந்து நான் என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணுறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேனோடதுக்கு. ஓகேவா? ரெகுலேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லோடுக்கு சீரிஸாக நீங்கள் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறீங்களா அதே பேசிக் தான். எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா தனியாக ஒரு சுவிட்சு ஒரு ரெகுலேட்டர் வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா திரும்பி இன்னொரு வீடியோ கூட தெளிவாக போட்டு சொல்லித்தரேன். இதில் இருக்கிறது ரெண்டு அவுட்புட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு, ஒன்று வந்து லைட்டிங்க்கு. இப்போ நான் இழுத்து பார்க்குறேன், இது லைட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இதை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சுவிட்சோட சென்டரில், அதாவது 2 வே சுவிட்சோட சென்டரில் கனெக்ட் பண்ணுறேங்க. ரெட் கலர் ஒயர் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நீ இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதாவது ரெட் கலர் தான் லைட்டிங், அது நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபேனோட ஒயரும் இன்னொரு தடவைக்கு நான் இழுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் தான் ஃபேன் வரப்போகுது, நான் டிசைட் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஐடியா நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் ஒரு ஐடியா ஃபிட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒயரிங்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் வெளியே போய் பண்ணணும். இதில் இருக்க ஐடியா மட்டும் தான் உங்களால் கற்றுக்க முடியும். இதுக்கான சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, நான் ஒரு தடவை 2 தடவை சொல்கிறேன். நான் ஃபேன் ரெகுலேட் லோடு சீரிஸை தான் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ ஒரு டேப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஃபேன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது செட்டிங் வந்து எது பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 6 வே கேன் பாக்ஸ் இது. ஸோ இந்த கேன் பாக்ஸில் நம்ம ஒரு ஒயர் டேப் படித்தோம்ல, அந்த 2 ஒயர் தவிர்த்து மீதி இருக்க 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ். சிம்பிள். நான் எதுக்கு டேப் வச்சுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும். ஆல்ரெடி நம்ம 2 டேப் வச்சுருப்போம். ரெட் கலருக்கும் க்ரீன் கலருக்கும் சிங்கிள் ஒயரில் டேப் அடிச்சிருப்போம். அந்த 2 ஒயரை தவிர்த்து மீதி இருக்க டேப் அடிக்காத 2 பேராக இருக்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்கிறது. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பக்கவா இது பண்ணிட்டோம். அப்போ அந்த டேப் வச்ச ஒயர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாக்கெட்டுக்கு போகிற ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. ஸோ அதை நீங்கள் தனியாக விட்டுருங்க, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துப்போம். இந்த 3 ஒயர் தனியாக வச்சிருவோம். ஓகேவா? நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 ஒயரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் கூட எந்த ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பக்கம் முடிச்சுட்டே வரோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 சுவிட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வே, மீதி 3மே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே சுவிட்ச். ஸோ என்கிட்ட இருந்த சுவிட்சஸ் நான் போட்டுட்டேன், ஒரு சாக்கெட் போட்டிருக்கேன். இது வந்து 6 வே கேன் பாக்ஸ், இது ஸ்க்ரூ டைப் பாக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், கீழே இருக்க அந்த 3 சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வச்சு நான் பண்ணுறேன், ஸ்லீவ் எடுத்து அதே நான் கொடுத்துட்றேன். 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணுறேன். ஓகேவா? 3 சிங்கிள் வே சுவிட்சை பேரல் பண்ணுறேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 2 வே சுவிட்சை நான் பேரல் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் வே சுவிட்சில் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அந்த 2 வே சுவிட்சில் சென்டரில் தான் இன்புட்டு. ஓகேவா? இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் சென்டர் கொடுத்தீங்கன்னா அதர் எண்டில் அவுட்புட் வந்து சென்டரில் தான் எடுப்பீங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணல, அதே தான். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக பாருங்கள். புரியலனா கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். மறக்காமல் டைட் பண்ணுறேங்க. டைட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. டைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். லூஸ் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா லோடு வந்து எதனா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் பக்கவாக டைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செஞ்சோம் அதே செட்டிங் தான், ஒன்றும் கிடையாது. சுவிட்சில் அவுட்புட் எடுத்து நீ என்ன பண்ணணும், சாக்கெட்டில் எல்லுன்னு சொல்லிட்டு மென்ஷன் இதில் கனெக்ட் பண்ணணும். சாக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். ஸோ எல்லுன்னு இருக்க இடத்துல கனெக்ட் பண்ணுறேன், நியூட்ரலில் போட்டுற போகிறீங்க. மீதி இருக்க அந்த ப்ளூ கலர் வேர்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா L1 L2ஓட லைட்டோட அவுட்புட்ஸு நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது ஸ்டார் கேஸ் கிடையாது, இது வந்து சிங்கிள் வே கண்ட்ரோல் தான். இந்த 6 வே பாக்ஸ்லேருந்து மட்டும் தான் இந்த 2 லைட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதோட ஐடியாவே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுன்ற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வே சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடித்த 2 ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 ரெட் கலர் ஒயர், அதை நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து லைட்டிங்க்கு லெஃப்ட் கார்னர், இது வந்து ஃபேனுக்கு வந்து க்ரீன் கலர் ஒயர் சூஸ் பண்ணோம். ஸோ ஃபேனை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டாப் டு பாட்டம். ஓகேவா? ஓகே, பக்காவாக நம்ம டைட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கோம், அந்த 5 வே கேன் பாக்ஸில் அவுட்புட் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த நியூட்ரல் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்லீவ் எடுத்து இந்த மாதிரி லூப் ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப் ஜாயிண்ட் எடுக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. எடுத்துன்னு போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சாக்கெட்டில் நல்லா திணிக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்தால் ஒயர் போகும். இவ்வளோதையும் எடுத்துன்னு போய் வச்சு நான் டைப் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நான் டேப் அடிச்சிடறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலான ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து இருக்குது. ஒரு 3 பின் டாப் போட்டிருக்கேன். நம்ம பழைய வீடியோஸில் இந்த இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெஸ்டிங் கேபிள் கூட வச்சுங்க. ஓகேவா? இந்த 3 ஒயர் டிபிலேருந்து வர்ற மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, டிபி கனெக்ஷன் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவிட்சோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுக்கணும். இந்த நான் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பின் டாப்லேருந்து வர இன்புட் ஒயர், இதுதான் இந்த சர்க்யூட்டுக்கு போகிற மெயின் ஃபேஸ். ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ணுற ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வே கேன் பாக்ஸுக்கு போகிற சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்ச் அண்ட் சாக்கெட் இருந்துச்சுல அதோட ஃபேஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக்கெட்டில் என்னென்னு மென்ஷன் இருக்கும், அது வந்து நியூட்ரல், சாக்கெட்டோட நியூட்ரல், சர்க்யூட்டோட நியூட்ரல் ப்ளஸ் இன்புட் நியூட்ரல் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு டைட் பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ சாக்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டோட எர்த்தையும் இன்புட் எர்த்தையும் ஒன்றா வச்சு நான் பண்ணுறேன், சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஜாயின் போட்டிங்கன்னா சாக்கெட்டுக்கு எர்த்து கிடைக்காது, அதனால் நான் பண்ணுறேன் சாக்கெட்டில் போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணோம், இல்லை எந்த ஒரு தப்பும் இல்லை. ஒரு தடவை 2 தடவை நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம
நம்ம சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தோம், அதில் வந்து ஃபேன் மாட்டர் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபேனே நான் போடல. இப்போ என்ன பண்ணுறேன், ரவுண்ட் ஷீட்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு ஃபேனையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கெப்பாசிட்டர் மோட்டார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எக்ஸாஸ்ட் ஃபேனில் யூஸ் பண்ணுற மோட்டார் இது. இந்த ஃபேன் தான் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபேன் பாயிண்ட்னா ஃபேன் பாயிண்ட் ஒன்று எடுத்து காமிச்சா நல்லா இருக்கும்ல, அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ பாருங்கள் எப்படின்னு. நான் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். 2 வயர் தான், நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இருந்தாலும் ஃபேஸு வந்து ரெட் கலர் வயர் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. கொஞ்சம் பார்க்கறது யூனிக்காக இருக்கும். ரவுண்ட் ஷீட்டில் ஹோல்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக போட்டுருக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்த்துப்போம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹோல்டர் எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோல்டர் வந்து ரவுண்ட் ஷீட்டை ஃபஸ்ட் லாக் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷீட்டுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஜங்ஷன்லேயே இருக்கும். இந்த ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு லாக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாத்தையும் டைப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஒயர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபேஸ் நியூட்ரல் எல்லாம் பக்காவாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுறேங்க. ஆங்கர்னு சொல்லிட்டு அந்த ஹோல்டரில் இருக்கும் நேமு, அது தெரியிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சே மாட்டுங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் எப்போ அப்படி தான் மாட்டுவேன். இதுக்கு வந்து மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே இருக்க ஒயரை வந்து டேமேஜ் பண்ணுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம். ரவுண்ட் ஷீட்டில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது, காரணம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ரவுண்ட் ஷீட் தான். ஸோ அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கா டைட் பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன், இன்னொரு ஹோல்டரை போகிறது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓவரால் வந்து எல்லாமே பக்கா முடிச்சாச்சு. நான் இது வந்து நான் முடிச்சதும் இல்லாமல் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பக்கா ஒர்க் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணது ஏன்டா என்கிட்ட காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோட சாரிஸும் போயிடக்கூடாது, அது ஒரு காரணத்துக்காக தான். ஸோ வீடியோட எண்டில் எல்லாமே பக்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம மறக்காமல் லாக் பண்ணிடலாம். இதுக்குன்னு கொடுத்த அந்த 5-way கேன் பாக்ஸ் கொடுத்த ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் ஒரு பிவிசி ஒன்று கேப் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போட்டு லாக் பண்ணி பக்காவாக டைட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க. நான் செக் பண்ணிட்டேன், 100% பக்காவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவோம். இதுதான் அந்த பிவிசி கேப்னு சொன்னால், இதை போட்டு லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்க்குறது டீசெண்டாக இருக்கும் அந்த ஸ்க்ரூலாம் தெரியாமல். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணுறேன் காமிச்சேன், இன்னொரு பாக்ஸ் நான் காட்டல, ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ டியூரேஷன். ஸோ இப்போ லைட்டை போட்டுருவோம். ஸோ லைட் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு லைட் நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஓவரால் முடிச்சிட்டோம். இதுதான் சர்க்யூட் இன்கமிங்கு. ஸோ இந்த இன்கமிங் என்ன பண்ணுறேன், நம்ம வீட்டில் வர இபி லைனில் நான் போடுறேன், அதாவது ஒரு சாக்கெட்டில் போடுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இது வந்து டீப்லேருந்து வரணும்னு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் ஆன் பண்ணுறேன், ஃபேன் அண்ட் லைட் 2த்தையும் போட்டுவிட்டேன். ஸோ இதோட சர்க்யூட் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோடு, அதாவது ஒரு லைட் ஒரு ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து A1 ஆரம்பிச்சிங்கன்னா 1 நம்பர்லேருந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த அதர் எண்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், என்னால் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கவும் முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், கூடவே ஃபேனை நான் ஆஃப் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஃபேன் ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேன் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெட் இருந்துச்சுன்னா அந்த பெட்டு பக்கத்தில் அந்த ஃபேன் ரெகுலேட்டர் போட்டுருங்க. ஏன்னா நைட் டைமில் தூக்கத்தில் இருக்கும்போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் எழுந்து வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ அந்த லைட்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, அங்கே தான் இப்போ திரும்பி ஆஃப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திரும்ப இந்த அதர் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பக்காவாக எல்லாத்தையும் நம்ம ஓகே பண்ணிட்டோம். ஸோ மற்ற இருக்க 2 லைட்டை வந்துன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் இந்த வீடியோவில் வந்து எல்லா கனெக்ஷனும் ஒன்றா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், L1 L2 ஆன் பண்ணிட்டேன். இது வந்து சிங்கிள் வே தான், இந்த இடத்துலேருந்து மட்டும் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இதுவும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு சாக்கெட் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஃபேஸ் நியூட்ரல் எர்த் எல்லாம் பக்கா இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? ஃபேஸ் இல்லைனா பக்கா வருது. அதேமாதிரி அதர் எண்ட்லேயே செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒயரிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பக்கா பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெஸ்ட்லாம் போட்டு நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மற்ற லோடு எல்லாம் பக்காவாக இருக்குது, சுவிட்சும் பக்காவாக இருக்குது. ஸோ சாக்கெட் அண்ட் சுவிட்ச். ஓகே, இப்போ அதர் எண்ட், அதாவது 5-way கேன் பாக்ஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிற எல்லா சர்க்யூட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன் ப்ரோ இந்த இதில் வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டில் ஆனில் இருந்துச்சுன்னா அதர் எண்ட்லேருந்து ஆஃபில் இருக்க பொசிஷனில் இருக்கும் சுவிட்ச். இது வந்து 2-way கனெக்ஷன், அந்த ஞாபகம் வச்சுங்க, 2-way சுவிட்ச் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும். சில ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் எல்லாத்தையும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. சப்போஸ் வீடியோ புரியலனா யூடியூப்ல நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, ஸ்லோவாக வச்சு கூட பார்க்கலாம், எந்த ஒரு தப்பு இல்லை. இதோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.